இதில் அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. எனவேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிற அந்த பணி செய்யப்பட்டது. இறந்தவருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன், கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை, கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை, இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தவருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள், இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம், இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது.